தோனி என்கிற சாம்ராஜ்யம் பல கோப்பைகளையும் பேரையும் புகழையும் சம்பாதித்து வைத்திருந்த அந்த கான்சாரை ஒருவன் ஆட்சி புரிய வந்தான். தோனிக்கு பின் இந்திய அணி என்ன ஆகுமோ என எந்த சந்தேகமும் யாருக்கும் எழவிடாமல் இந்திய அணியை பல மைல் தூரம் அழைத்து சென்று ராஜேந்திர சோழனை போல நாடு நாடாக தனது அணியுடன் வென்றான். யார் என்று கேட்கிறீர்களா? விடுதலைக்கு பிந்தைய இந்தியாவில் ராஜாங்கம் இல்லை என்றாலும் இவருடைய ராஜாங்கம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால்தான் மக்கள் மத்தியில் ராஜாவாக வாழ்கிறார் தி கிங் கோலி. அப்படி எந்த நாட்டை பிடித்து ஆட்சி புரிந்தார் என இவருக்கு ராஜா மகுடம். பல நாடுகளில் இருக்கிற உலக ரசிகர்களின் மனதில் ஆட்சி புரிகிறார். பின் அவர் அழைத்து சென்ற அணியை வைத்து இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து அணிகளை அவர்கள் இடத்திலேயே தோல்வியை தழுவ வைத்து ஆட்சி புரிந்தார் இந்த கிங் கோலி. எந்த ஒரு ராஜா கதைக்கும் ஒரு தொடக்கம் வேண்டுமல்லவா? அந்த தொடக்கம் இங்குதான் தொடங்குகிறது. இந்திய கிரிக்கெட் அணியின் டெஸ்ட் சாதனைகளுக்கு தொடக்கமாக இருந்தது 2014, 2015 ஆண்டு நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுடனான அந்த டெஸ்ட் தொடர். கட்டை விரல் காயம் காரணமாக கேப்டன் தோனி அடிலேடில் நடந்த முதல் டெஸ்டில் விளையாட முடியாமல் போனது. வைஸ் கேப்டனாக இருந்த விராட் கோலிக்கு கேப்டனாக முதல் போட்டி அங்குதான் தொடங்கியது. கூல் கேப்டனுக்கு கீழ் ஆடி வந்த வீரர்கள் எல்லாம் அக்ரஷன் கோலிக்கு கீழ் ஆட தொடங்கியதும் அந்த நொடியில்தான். ஸ்லெட்ஜிங்கிற்கு பெயர் போன ஆஸ்திரேலிய அணியை அதுவரை யாரும் அவ்வாறு திரும்பி ஸ்லெட் செய்திருக்க மாட்டார்கள் என்றுதான் தோன்றுகிறது. விராட் கோலி மோடு மொத்த டீமிற்குள்ளும் ஊடுருவியது. விராட் கோலி தலைமையிலான இந்திய படை எப்படி சாதித்தது என்பதை அறிவதற்கு முன் 90களில் இந்திய டெஸ்ட் அணி எவ்வாறு இருந்தது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். 90களில் இந்தியாவின் கிரிக்கெட் போட்டிகளை பார்த்தவர்கள் நன்கு அறிவார்கள். இந்திய அணியுடன் மோதும் மற்ற அணிகள் தங்கள் வேகப்பந்து வீச்சாளர்களை வைத்து இந்திய பேட்ஸ்மேன்களை தாக்கி ஸ்லெட் செய்வார்கள். அடுத்து ஆட இருக்கும் நம் அணியிலோ 2 பவுலர்கள் சம்பிரதாயத்திற்கு என்று இருப்பார்கள். அவர்களை வைத்து எதிரணி பேட்ஸ்மேன்களை தாக்க முடியாது. எதிரணி பேட்ஸ்மேன்கள் வேண்டுமானால் அதிரடியாக விளையாடி நம் வேகப்பந்து வீச்சாளர்களை நோகடிப்பார்கள். ஏனெனில் இந்திய பவுலர்களின் வேகமும் தரமும் அந்த அளவிற்குத்தான் இருந்தது. கேப்டனாக கோலியின் முதல் போட்டிக்குள் வருவோம். முதல் இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலிய அணியின் வார்னர், மைக்கேல் கிளார்க், ஸ்டீவன் ஸ்மித் ஆகியோர் சதம் அடித்தனர். 517 ரன்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்திருந்த ஆஸ்திரேலியா டிக்ளேர் செய்தது. அடுத்த இன்னிங்ஸை தொடங்கிய விராட் கோலியின் அணி வேறு மாதிரியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார்கள். பாஸ்பால் என்று தற்போது பிரபலமாக அறியப்படும் டெஸ்ட் அதிரடி ஆட்டத்தை போல இந்திய அணி அதிரடி காட்ட தொடங்கியது. ஆனாலும் 444 ரன்கள் எடுத்து மொத்த விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது இந்திய அணி. அடுத்த இன்னிங்ஸ் தொடங்கிய ஆஸ்திரேலியா 5 விக்கெட்டுகளுக்கு 290 ரன்கள் எடுத்து டிக்ளேர் செய்தது. இதையடுத்து ஆட வந்த இந்தியா டிஃபென்ஸ் மோடுக்கு செல்லாமல் அதிரடியை காட்டவே ஆசைப்பட்டது. முரளி விஜய் 99 ரன்னும் விராட் கோலி 144 ரன்களும் எடுத்திருந்தனர். மற்ற வீரர்கள் பெரிதாக பங்களிப்பை கொடுக்கவில்லை. அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 48 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா தோல்வியை தழுவியது. ஆனால் முதல் முறையாக இந்திய அணி ஒரு வித்தியாசமான ஆட்டத்தை அங்கு வெளிப்படுத்தியது என்பதை இந்தியர்கள் அனைவரும் உணரத் தொடங்கினர். இதற்கு அடுத்த டெஸ்ட் போட்டியில் தோனி மீண்டும் கேப்டன் பொறுப்பை ஏற்றார். ஆனால் இந்திய அணி மீண்டும் தோல்வியைத்தான் கண்டது. 3வது டெஸ்டில் போராடி டிரா செய்யப்பட்டது. பல விமர்சனங்களுக்கு உள்ளானார் தோனி. முதல் போட்டியில் கோலியின் அக்ரஷனை பார்த்த மக்களுக்கு அது புதிதாகவும் இதுதான் இந்த காலத்திற்கு வேண்டும் என்றும் எண்ணினர். பத்திரிகைகளும் தோனியின் கேப்டன்சியை கடுமையாக சாடினர். 3வது டெஸ்ட் முடிந்ததும் யாரும் எதிர்பாராத வகையில் ஓய்வை அறிவித்தார் தோனி. இதனால் மீண்டும் கேப்டனாக களமிறங்கினார் கோலி. முதல் போட்டியை போலவே இந்திய அணி மேஜிக் செய்தது. ஆனாலும் டிராவில் முடிந்தது அந்த போட்டி. இந்த தொடரில் விராட் கோலி தனது அதிரடியான ஆட்டத்தால் தனித்துவமாகவே தெரிந்தார். தோனியின் ஓய்வுக்கு பின் நான் தான் ராஜாவாக போகிறேன் என்கிற வகையில் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரியுடன் சேர்ந்து பல திட்டங்களை தொடங்கினார் கோலி. வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தொடங்கினார். இலங்கையில் நடைபெற்ற 3 போட்டிகள் கொண்ட தொடரில் 2 போட்டிகளில் வென்று தொடரை கைப்பற்றியது இந்திய அணி. இலங்கையில் வெற்றி பெறுவதெல்லாம் ஒரு விஷயமா என்பது போலத்தான் முதலில் எல்லோரும் பேசினார். அடுத்து தென்னாப்பிரிக்காவுடன் நடைபெறும் தொடரில் எப்படி விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி விளையாடும் என்பதை பார்ப்போம் என்று சவால் விட்டார்கள். இந்தியாவிற்கு வருகை தந்த தென்னாப்பிரிக்க அணி எப்போதும் போல கொஞ்சம் அச்சத்தை உண்டாக்கும் அணியாகத்தான் இருந்தது. மொத்தமாக 3 T20 போட்டிகள், 5 ஒருநாள் போட்டிகள், 4 டெஸ்ட் போட்டிகள் என்று விளையாட இருந்தது. இதில் தோனி தலைமையிலான இந்திய அணி T20 தொடரையும் ஒருநாள் தொடரையும் மிகவும் மோசமான முறையில் தோல்வியை தழுவி இருந்தது. இதற்கு பின்தான் விராட் கோலி தலைமையில் டெஸ்ட் தொடர் விளையாட இருந்தார்கள். தென்னாப்பிரிக்காவில் டேல் ஸ்டெயின் புயல் போல பந்து வீசிக் கொண்டிருந்தார். இந்திய பிச்சுகளிலேயே அவருடைய பவுன்சர்கள் வீரர்களை சோதித்தது. இந்திய அணி எவ்வாறு இந்த அணியை வெல்வார்கள் என்று எல்லோரும் சந்தேகித்தனர்.
கோலி தான் ஒரு சிறந்த கேப்டன் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருந்தது. அதற்கு ஏற்றார் போல இலங்கைக்கு அழைத்து சென்ற அதே அணியை வைத்து விளையாடினார். 4 போட்டிகளில் 3 வெற்றி 1 டிரா என்ற தொடரை வென்றது இந்தியா. நானும் சர்பாட்டா பரம்பரைதான் என்பதை அந்த வெற்றியின் மூலம் ரசிகர்களுக்கு உணர்த்தினார் கோலி. இந்த வெற்றிக்கு பின் உள்ளூர் வெளியூர் என்று தொடர்ந்து 7 தொடரை கைப்பற்றியது விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி. இதற்கு அடுத்து 2018 விராட் கோலியின் மிகப்பெரிய ஆயுதமான பும்ராவை களமிறக்கினார். அவரை வைத்துக் கொண்டு எதிரணி வீரர்களை நன்றாக பதம் பார்த்தார். ஆனால் அனைத்து உயரங்களுக்கும் ஒரு நாள் முடிவு உண்டு என்கிற வகையில் இந்திய டெஸ்ட் அணியும் சொதப்ப தொடங்கியது. கோலியும் சொதப்ப தொடங்கினார். கண்டிப்பாக வெல்வோம் என நினைத்த நியூசிலாந்து அணியுடன் நடைபெற்ற டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியை இந்தியா தோற்றது. விமர்சிக்கப்பட்டார் கோலி. 2019 நவம்பரில் வங்கதேசத்துடன் ஒரு சதம் அடித்த விராட் கோலி அடுத்த சதத்தை அடிக்க 3 வருடங்கள் எடுத்துக்கொண்டார். 2023 ஆண்டு ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான தன்னுடைய கடைசி டெஸ்ட் சதத்தை அடித்தார். இதற்கு பின்னும் கோலி மீண்டும் பல சதத்தை அடித்து நொறுக்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சோதனை மேல் சோதனை, பல பிரஷர்கள், ட்ரோல்களுக்கு ஆளாகினார் கோலி. கேப்டன் பதவியிலிருந்து விலகினால் கோலி மீண்டும் எழுச்சி பெறுவார் என்று எல்லோராலும் எதிர்பார்க்கப்பட்டது. போதாக்குறைக்கு பிசிசிஐயின் அரசியலும் தொடங்கியது. அனைத்து ஃபார்மட்களிலும் கேப்டன் பதவியை ரோஹித்துக்கு கொடுத்துவிட்டு முழு நேர பேட்ஸ்மேனாக மாறினார் கோலி. குறைந்தது இன்னும் 3 ஆண்டுகளுக்கு ஆடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் டெஸ்டில் இருந்து விலகுவதாக கூறி தற்போது அதிர்ச்சியையும் கொடுத்திருக்கிறார் கோலி. இதனை நாம் கோலியின் மனநிலையிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அனுஷ்கா சர்மா போஸ்டில் குறிப்பிட்டிருப்பதை கவனித்தால் புரியும். உங்களின் சாதனைகள் மைல்கல்கள் குறித்துதான் எல்லோரும் பேசுவார்கள். ஆனால் நீங்கள் வெளியே காட்டிக்கொள்ளாத கண்ணீர், யாரும் பார்க்காத போராட்டங்கள், கிரிக்கெட் மீது நீங்கள் கொண்டிருக்கும் அளப்பரிய காதல் ஆகியவைதான் எப்போதும் எனது நினைவில் நிலைத்து நிற்கும். ஒவ்வொரு டெஸ்ட் தொடருக்கு பிறகும் நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் கொஞ்சம் பணிவாகவும் திரும்பி வந்தீர்கள். அதையெல்லாம் கடந்து நீங்கள் முன்னேறுவதை பார்த்தது எனக்கு கிடைத்த பாக்கியம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அனுஷ்கா. ஆம், கோலியின் சாதனைகளைத்தான் எல்லோரும் பேசுவார்கள். அவரது கண்ணீர் யாருக்கும் தெரிவதில்லை. ஏனெனில் அவன் செய்த சம்பவம் சாதாரணமானது அல்ல. நம்பிக்கை இல்லாத மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்து போர் வீரர்களாக மாற்றிய ஒரு அரசனின் கதைக்கு ஒப்பானது கோலியின் கதை. அதனால்தான் எல்லோரும் கோலியை கிங் என அழைக்கிறார்கள்.